13ஆம் வாரம், ஜூலை மாதம் 1ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 8 இறை வார்த்தைகள் 23 27. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகிழ்வுகள். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உன் உறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்கழி உண்டோ? என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே. உயிரை எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. பஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்குண்டு. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீரன்றோ? என் இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்கிறோம். ஏசப்பா நம்மளோட இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் செஞ்சுட்டு இருக்கிற அப்பா நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்னு அதை உணர முடியல செய்யறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, படகுல போகும்போது படகுக்கு மேல அலைகள் எழுந்து அவங்களை போட்டு ஆட்டி அலைகழிக்கும். காற்றும் கடலும் அப்படியே பயங்கரமா வீசுது. புயல் காற்று. கடல்ல அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்யறாங்க, நாங்க சாக போகிறோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி ஏசப்பாவை எழுப்புறாங்க. அப்படிதான் நம்ம இருக்கோம். நமக்கு எவ்வளவோ துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனா அசைக்க முடியாத பாறையுமே கட்டப்பட்ட வீட்டை கூட நம்ம இருப்போம். சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவோம். ஆனா நமக்குன்னு வந்தாதான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட். ஆனாலும் நம்ம
நமக்குன்னு வந்தாலும் ஏசப்பா நம்மோடு இருக்கிறாங்கிறத நம்ம நம்பிக்கையோடு அதை நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. அதை விட்டுட்டு சீடர்கள் எப்படி கொந்தளிச்சு காற்று கடல் அப்படி ஏசப்பா இருக்கும்போது உற்றுவாரா? கூடவே இருக்கிறாரு, எவ்வளவு அதிசயங்கள் செஞ்சிருக்காரு, அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. இப்படிதான் நாமளும் இருக்கிறோம். எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்வு. அன்றாடம் நாம் உயிருடன் நின்று நிற்பதே அவருடைய கிருபை தான்ப்பா. அவருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. அவர் கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆக நம்ம மிகவும் ஏன்னா நம்மளுடைய அந்த குடும்பம் நம்மளை அப்படி ஆக்கிடுது. சீடர்கள் பார்த்தாங்க, ஏசப்பா இருந்துன்னு சொன்னாரு, எப்பா இப்படி இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி காட்டில் கடலில் கடிந்து நில் என்று சொன்னாரு. அது நின்றுச்சு. ஆக இஸ்ரேலர்களை தனது முதன்மை மக்களாய் தெரிவு செய்து மேம்படுத்திய யாவே இறைவன் இறை உறவில் இருந்து தவறும் போது தனது கடின உள்ளத்தை பிரதிபலித்து புடமிட்டு மெருகூட்டிடம் ஏற்றுகிறார். புதிய ஏற்பாட்டுல தன் தலைமகனின் மூலமாக நம்பிக்கையில்லா சீடர்களிடையே சீற்றம் கொண்ட காற்றையும் கடலையும் கடிந்து நில் என்று அவற்றை அடக்கி இயற்கையின் மீதும் அவர் கொண்டிருக்கும் அதிகாரத்தை எண்ணிக்கிறார். ஆக இறைவனின் அன்பையும் பராமரிப்பையும் அன்பு கலந்த கண்டிப்பையும் உணரும் மகிழ்வனை வாழ்வாகும். எனவே அன்பு பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நம் ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய், அவருடைய அன்பிற்கு உட்பட்டவர்களாய், அவருடைய இரக்கத்திற்கு உட்பட்டவர்களாய் அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கும் பொழுது காற்றும் கடலும் கழிந்து நில் என்று சொன்ன பணிந்தது. அதுபோல நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சகல துன்பங்களையும் ஆண்டவர் அகற்றுவார். நம்பிக்கை கொள்கிறீங்களா? நம்பிக்கை கொள்கின்றவர்கள் எல்லோரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நாம் பின்பற்றி அவர் பாதம் சரணடைவோம். அத்தகைய வரத்தை நாம் கேட்போம். ஐயே வாழ்க்கை. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.